ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் டிஎஸ் ரெசிபிஸ் அண்ட் விலாக். நம்ம இன்றைக்கி ஒரு டேஸ்டியாக ஆனால் ஈஸியாக ஒரு கத்திரிக்காய் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை நல்ல எண்ணெயில் போட்டு நல்ல மசிகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி முதல்ல வதக்கி எடுத்துக்கோங்க. இதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் கூட எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம முதல்ல அதில் கடுகு, 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு முதல்ல ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் 1 டீஸ்பூன் நான் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிற கார்லிக் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதே நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் ஆட் பண்ணி அதில் கொஞ்சம் சால்ட்டு ஆட் பண்ணி நம்ம இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் இந்த அளவு வதங்கி வந்தப்புறம் நம்ம இதில் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது கூட ஒரு 3 டீஸ்பூன் கொரியண்டர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ணுறதை விட கொஞ்சம் அதிகமாக கொரியண்டர் பவுடர் ஆட் பண்ணணும். அப்போ தான் கரெக்டான டேஸ்ட்டில் கிடைக்கும். அப்புறம் மிளகாய் தூள் எல்லாம் நீங்கள் எந்த அளவு கத்திரிக்காய் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நான் இதில் 2 பெரிய தக்காளி சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். அதை கூட கொஞ்சம் சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். நான் பச்சை மிளகாய் வெங்காயத்தை கூட ஆட் பண்ண மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அங்கே ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு மசாலாஸ் எல்லாம் இப்போ நம்ம இதில் கொஞ்சம் நான் ஒரு லெமன் சைஸில் புளி தண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதையும் அதில் நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு க்ளோஸ் பண்ணி நம்ம எண்ணெய் இதிலேருந்து பிரிஞ்சு வர்றது வரைக்கும் நம்ம இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வந்துடுச்சு. நம்ம இப்போ ஏற்கனவே இதில் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காயை நம்ம இதில் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப இதை நம்ம க்ளோஸ் பண்ணி இதிலேருந்து திரும்ப நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வரைக்கும் நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் வைக்கும்போது ரெடி ஆகிடும். சிம்மில் வச்சுக்கோங்க. சால்ட்டு செக் பண்ணிக்கோங்க தேவையான அளவு இருக்கான்னு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல சூடு சாதத்தை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்க எல்லாம் இன்னும் வேணும் ரைஸ்ன்னு சொல்லி கேட்டு எக்ஸ்ட்ரா வாங்கி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி உங்கள் பிள்ளைங்களை ட்ரை பண்ணி கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.